தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைகிறார். சார் வணக்கம். சென்னையில் இன்னைக்கு காலையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் இந்த மழை எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? இதை விட கனமழை என்பது பதிவாக வாய்ப்பு இருக்குமா? என்ன கணிப்பு என்ன இருக்கு? இல்ல கனமழைன்றது நம்ம கனமழை தாண்டி ஏற்கனவே போயிட்டோம். ஸோ நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு மேல, சில இடங்கள்ல 15 சென்டிமீட்டரே நமக்கு மழை பதிவாயிருக்கிறத பார்த்திருக்கோம். பர்டிகுலரா இந்த வட சென்னை பகுதி மற்றும் திருவள்ளூர்ல சில பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ஒரு அடர்ந்த மேகங்கள் நம்ம வட சென்னை மற்றும் சென்னை உள்பகுதி எல்லா இடத்துலயுமே நமக்கு விழுறத பாக்குறோம். ஸோ இது தொடர்ந்து இது மாதிரி ஒரு பிரேக், இன்னும் இது கொஞ்ச நேரம் மழை பெய்யும், திருப்பி ஒரு பிரேக் வரும், திருப்பி இந்த மாதிரி ஒரு அடர்ந்த மேகங்கள் திருப்பி வரும். அந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் நாளைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சைக்கிள் சென்னைக்கு மட்டும் இருக்குமா, சென்னையை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்கள் இருக்குமா? இந்த நிலை தொடர்றதுக்கான காரணம் என்ன? நம்ம இது சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரமுக்கு நம்ம டச் அண்ட் கோன்னு சொல்லலாம், செங்கல்பட்டுல சில பகுதிகள் நம்ம சொல்லலாம். ஸோ இது மற்ற எந்த மாவட்டங்களுக்குமே இந்த இது கிடையாது. ஏன்னா அந்த டிட்வாவோட அந்த மண்டலம், அதாவது டீப் டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகே தான் நம்ம இருக்கிறத பாக்குறோம். சென்னைக்கு கொஞ்சம் அருகே கீழே இருக்கிறத பாக்குறோம். அதனால அந்த அடர்ந்த மேகங்கள் வடப்பகுதியில், அதாவது நார்தர்ன் சைடும் நார்த் வெஸ்டர்ன் சைடும் நம்ம இருக்கிறத பாக்குறோம். ஸோ வேற எங்கேயும் மேகங்கள் கிடையாது. அதனால 3-4 மாவட்டங்கள், அந்த ஆந்திரா ஒட்டியுள்ள இந்த திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் எடுத்துக்கலாம், பிளஸ் நீங்க செங்கல்பட்டு எடுத்துக்கலாம். செங்கல்பட்டுல இன்னும் அவ்வளவு பெரிய மழை இல்லை. நம்ம செங்கல்பட்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த தாம்பரம் போன்ற பகுதிகள், ஈசிஆர் பகுதிகள், இந்த மாதிரி நம்ம பகுதி எடுத்துக்கலாம், சில பகுதிகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேற எந்த மாவட்டங்களும் இந்த கனமழை இப்போதைக்கு நம்ம தென்படவில்லை. ஸோ இந்த பர்டிகுலரா திருவள்ளூர் அண்ட் சென்னை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம். நீங்க கனமழை, மிக கனமழைக்கு பெய்து கொண்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியானது நாளை இரவு 6 வரைக்குமே நமக்கு சென்னைக்கு அருகே தான் இருக்க போகிறது. ஸோ எப்பப்போ அந்த அடர்ந்த மேகங்கள் நம்ம மேல வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்கணும். மீண்டும் டிசம்பர் வெள்ளம் அப்படின்றது முதல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு. தொடர்ந்து ஒரு நாள் மழை பெய்யும் அப்படின்னு கணிக்கிறீங்க. இது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இப்ப இந்த மழை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லேக் கேட்ச்மெண்ட் செம்பரம்பாக்கம் ஏரி பகுதிக்கு மேலேயோ, புழல் பூண்டியோட மேலேயோ நமக்கு இல்லை. ஸோ சோழாவரம் மற்றும் புழல் ஏரிகள்ல நமக்கு கனமழை, மிக கனமழை பெய்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே இல்லை. அப்பர் கேட்ச்மெண்ட்ல பெருசா மழை இப்போதைக்கு இல்லை. கடலோர பகுதியில ஒட்டி உள்ள பகுதியில நம்ம அடர்ந்த மழையை நம்ம பெய்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு பிரேக் இருக்குது. அது கண்டினியூஸ் டிசம்பர் 2015 மாதிரியோ இல்லை மிச்சான் புயல் மாதிரியோ பிரேக்கே இல்லாம அப்படி ஒரு மழை இல்லை. நமக்கு காலையில ஒரு மழை பெய்யுது, மிதமான மழையா அப்படி பெஞ்சிட்டு இருந்தது. நடுவில் மதியத்துக்கு மேல நல்ல கனமழை பெய்யுது. இப்ப 4 மணிக்கு மேல 4ல இருந்து ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் ஒரு பிரேக் இருந்தது. இப்ப திருப்பி அடர்ந்த மழையும் இருக்கு. ஸோ ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு ஸ்பெல் வருது, பிரேக் விட்டுட்டு ஒரு ஹெவி ஸ்பெல் வருது. அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். நடுவில் மிதமான மழை அந்த மாதிரி பேர் தான் பாக்குறோம். மற்றபடி ஒரே அடியா கொட்டி தீக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அடர்ந்த மேகங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம். அப்பயுமே இது அர்பன் ஃபிளட்டா தான் இருக்கிறதுமே ரிவரைன் பிளேஸ் ஃபிளட்டா இப்போதைக்கு மாறதுக்கான. அன்னைக்கு நீங்க 2015 நீங்க சொன்ன மாதிரி எடுத்தீங்கன்னா அன்னைக்கு மேலும் அப்பர் கேட்ச்மெண்ட்லயும் மழை, நகரத்திலும் மழை, அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இப்போ அந்த சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ டிட்வா புயல் அப்படின்னா தான் பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இந்த கடலோரத்திலேயே இருக்கிறது அப்படின்றது வழக்கமான நிகழ்வு தானா, இல்லை அன்யூஷுவல்? அது அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்ப டிசம்பர் 2015 பாத்தீங்கன்னா அது ஒரு காற்றழுத்த பகுதி கூட கிடையாது. இதுவே நீங்க நவம்பர் தென் தமிழகத்தோட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 2023 பெரும் வெள்ளம் பாத்தீங்கன்னா அப்பயும் ஒரு காற்றழுத்த பகுதி கூட ஒரு மேலடுக்கு சுழற்சி தான். பட் அதே ஒரே இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் ஸ்டாக்னன்ட், இதுதான் நம்ம ஒரு ட்ரெண்டா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். பெங்கல் புயலா இருக்கட்டும், நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரத்துல அப்படியே நகராமல் அங்கேயே இருந்தது. அதே பேட்டர்ன் தான் நம்ம இப்பயும் பார்க்கலாம். பாருங்க, இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் இருக்குது, அரேபிய நம்ம பே ஆஃப் பெங்கால்ல, வங்கக்கடல்ல, அதால அந்த பக்கம் நகரம் இல்லை. இந்த பக்கம் அதே நேரத்துல பாருங்க பெர்ஃபெக்ட் கோஇன்சிடென்ஸ்ல ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கரெக்டா வருது. இப்ப அங்க இருந்து நமக்கு மேல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ட்ரஃப் வருது. ஸோ அது என்ன பண்ணுது, நகர விடாம அப்படியே ஸ்டக்அப் பண்ணிக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது, 2 சைடுமே அது நகர முடியாமல் ஒரே இடத்துல அங்கேயே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த ஒரே இடத்துல இருக்கும்போது நேற்று வரைக்கும் நமக்கு வறண்ட காற்றோட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தியா பார்த்தோம். வறண்ட காற்றும் வெட்டுக்கள் இன்னைக்கு ஒரு பகுதியில், அதாவது இன்னும் இந்த மண்டலத்தோட தென் பகுதி உள்ள பகுதியில பெரிய மேகங்கள், மலை மேகங்களே இல்லை. வெறும் அந்த வடப்பகுதி, வட நார்த் வெஸ்ட்ல தான் நமக்கு அந்த மலை மேகங்கள் நம்ம இருக்கிறத பாக்குறோம். ஸோ அதனால அந்த பகுதியில் திருவள்ளூர் மற்றும் சென்னையில மட்டும்தான் நமக்கு இந்த அதி கனமழையோட வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது அந்த ஸ்டாக்னன்ட், இது ரீசெண்டா வர எல்லா புயலுக்குமே நம்ம இந்த ஸ்டாக்னன்ட் ஸ்லோ மூவிங் ஸ்டார்ம்ஸ் ஒரு த்ரெட்டா தான் நம்ம பாக்குறோம். இது இந்த வருஷம் நடக்காதுன்னு நினைச்சேன், பட் இந்த வருஷமும் அதே ட்ரெண்ட் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லா ஆண்டுகளுமே இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் ஸ்டாக்னன்ட் ஸ்டார்ம்ஸ் நம்ம பாக்குறோம். உங்களோட விரிவான
தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு பிரதீப் ஜான்.